ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ராலேருந்து கேட்கக்கூடிய கொஷின். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கன்சிடர் த குவாட்ரட்டிக் ஃபார்ம் கியூ ஆஃப் வியை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு வி டிரான்ஸ்போஸ் ஏவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவோட மேட்ரிக்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்க. வியோட வேல்யூ XY ZW அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Q as rank 3, xy plus z square is equal to q of PV for some invertible 4 cross 4 real matrix P. xy plus y square plus z square is equal to q of PV for some invertible 4 cross 4 real matrix P. x square plus y square minus zw is equal to q of PV for some invertible 4 cross 4 real matrix P ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இன்வெர்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றதுன்னு அர்த்தம். ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுனா லைக் இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக வரணும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்துலாம் க்யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, ஸோ க்யூவோட வேல்யூனா வி டிரான்ஸ்போஸ் ஏவி. அதை நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம்னா VA வி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். வியோட வேல்யூ என்னது XYZW அப்படிங்கிறது. ஸோ XYZWன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ இந்த இடத்துல போட்டுட்டு இன்ட்டு இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுது XYZW அப்படின்னு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இதையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ X வரும், மீதி எல்லாமே 0ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்படி பண்ணும்போது Y வரும், மீதி எல்லாம் 0ன்னு ஆகிடும். அடுத்தது பண்ணும்போது இங்கே என்ன ஆகிடும்? W வரும். ஓகேவா? இங்கே இது இருக்கனால W வரும். அடுத்தது என்ன ஆகும்? இதையும் பண்ணும்போது 0 + 0 + Z + 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். x × x x square, y × y y square, z × W + W × zன்றதுனால 2WZன்னு வந்திருக்கு. சரியா? நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து Q இஸ் அசோசியேட்டட் வித் ஏ தானே. ஸோ ஏவோட ரேங்க் என்னது? 1 2 3 4. கரெக்டாக? ஏவோட ரேங்க் 4னால Qவோட ரேங்க்கு 4ன்னு வரும். ஆனால் இங்கே Qவோட ரேங்க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட். As a matrix associated with a quadratic form is A, so Q has a rank of 4. Hence option A is incorrect. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா XY + Z square அப்படின்றத எடுத்துக்கிறோம். Q of PV அப்படின்றது வருது. Q of PV அப்படி இப்போ Q of Vன்னு இருக்கிற பட்சத்தில் அது எப்படி எழுதுறீங்க? V டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்ட்டு Vன்னு எழுதுறீங்க. கரெக்டாக? அப்போ Q of PVன்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்? PV டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்ட்டு PVன்னு வரும். ஓகேவா? PV டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்ட்டு PVன்னு வரும். இதை டிரான்ஸ்போஸ் டு இப்போ AB த ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி எழுதுவோம்னா B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதுவோம். அதே மாதிரி PV த ஹோல் டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம்? B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு P டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்ட்டு P இன்ட்டு V அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த V டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாகவும் Vக்கு பதிலாகவும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்படி பண்ணும்போது V டிரான்ஸ்போஸ் அதான் முதல்ல வந்து XYZW, இந்த காலம் வைஸ் XYZW அப்படின்னு வரும். நடுவில் உங்களுக்கு ஆக்சுவலி என்ன டேர்ம் இருக்குது? P டிரான்ஸ்போஸ் AP அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்டாக? அதுக்கு அதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY + Z ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? இப்போ XY + Z ஸ்கொயர்னால் அதோட Z ஸ்கொயர்னால் உங்களுக்கு பேசிக்காக எப்படி வரும்னா இந்த இடத்துல வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கலான்னா XYZW XYZW. ஓகே, Z ஸ்கொயர்னால் Z × Z Z ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ 1. அதுக்கப்புறமேட்டு XYயோட வேல்யூ கொடுத்துருந்தாங்களா? XYயோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ XYயோட வேல்யூ கொடுத்துருக்கும்போது டிவைடட் பை 2 பண்ணி XYயோட வேல்யூ அந்த 1/2 இங்கேயும் இந்த YXோட வேல்யூவில் 1/2ன்னு போட்டுட்டு மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம 0ன்னு போட்டுடணும். புரியுதா? XYன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, லைக் இப்படி சொல்கிறேன், இதோட வேல்யூ வந்து என்னென்னா XY + Z ஸ்கொயர். Z ஸ்கொயருக்கு டேரெக்டாக 1ன்னு போட்டுடலாம். XYனா உங்களுக்கு XYயும் வரும் YXும் வரும் இல்லையா? அதனால் டிவைடட் பை 2 பண்ணி இந்த இடத்துல போடணும். இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது V டிரான்ஸ்போஸ் AP V அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் V டிரான்ஸ்போஸ் P டிரான்ஸ்போஸ் AP இன்ட்டு
வின்றது வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா பி டிரான்ஸ்போஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ மட்டும் அப்படின்ற மாதிரி வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு சைடுமே நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறோம். ரெண்டு சைடுமே டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த சைடு என்னவாகும்னா ஜீரோன்னு ஆகிடும். ஏன்னா ஒரு ரோ ஃபுல்லாக ஜீரோ. ஓகேவா, நீங்கள் டிட்டர்மெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் ஒரு ரோ ஃபுல்லாக ஜீரோன்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நீங்கள் இந்த இடத்துல டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் பி டிரான்ஸ்போஸ் தான் டிட்டர்மெண்ட் ஆஃப் பிக்கு ஈக்குவல். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுக்கணும், ஏக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும், பிக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும். இஸ் ஈக்குவல் டு இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது அதோட வேல்யூ என்னது ஜீரோன்னு வருது. சரி, ஓகே. அடுத்தது என்னது, எனக்கு இந்த ரெண்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி இருக்கனால டிட்டர்மெண்ட் ஆஃப் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். இப்போ ஏக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இது ஒன்று தான் இருக்குது. ஓகேவா, இந்த ரோ இந்த காலம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது மட்டும்தான் வரும். இந்த 3/3 மேட்ரிக்ஸில் நமக்கு ஏற்கனவே டிட்டர்மெண்ட் எடுக்க தெரியும், அதில் ஒன்று தான் இருக்குது. அதில் ஒன்று பண்ணும்போது 0 - 1ன்னு வரும். ஸோ 1 × 1 × 0 - 1 அப்படின்னு வரும். 0 - 1ஓட வேல்யூ -1. -1 × 1 1 -1 -1 × -1 -1ன்னு வரும். ஸோ இதனோட டிட்டர்மெண்ட் என்னென்னா -1. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வந்துட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ -1 வரும், இஸ் ஈக்குவல் டு 0. -1 அந்த சைடு போயிடுச்சுன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ரூட் எடுத்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் பியோட வேல்யூ 0ன்னு வரும். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி 0னா இட் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நாட் இன்வெர்ட்டபிள். ஸோ கான்ட்ரடிக்ஷனாக வருது. ஓகேவா, ஸோ அதனால் இது வந்து இன்வெர்ட்டபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி தான் எடுத்துக்கலாம். xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு q ஆஃப் பிவின்னா என்ன வரும், முதல்ல பிவி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு பிவி. ஸோ இதுக்கு எடுக்கும்போது வி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு வி அப்படின்னு வருமா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு குவாட்ராட்டிக் ஃபார்ம் எழுதிக்கலாம். ஸோ எப்படி வரும், xyzwன்னு எழுதும்போது இங்கே ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும், ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. ஆமாம், ஸோ ஒய் ஸ்கொயரில் ஆக்சுவலி இங்கே 1 வரும், இசட் ஸ்கொயரில் இங்கே 1 வந்திருக்கு. ஓகே, xyன்றனால பை 2 பண்ணும்போது xyக்கு 1/2 xyக்கு 1/2 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எழுதிப்போம். இந்த நோட்டேஷன் படி இந்த மாதிரி நமக்கு வரும். வி டிரான்ஸ்போஸ்னால் xyzw, பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இந்த இடத்துல xyzw, இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும், இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூன்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி டிட்டர்மெண்ட் எடுப்போம். டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது பி டிரான்ஸ்போஸ்க்கு டிட்டர்மெண்ட் எடுத்து டிட்டர்மெண்ட் ஆஃப் பி தான். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு வந்துட்டு ஒரு ரோ ஃபுல்லாகவே 0ன்னு இருக்குது. ஓகேவா, அதனால் அது வந்துட்டு 0ன்னு ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ லைக் இதோட டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு இதோட டிட்டர்மெண்ட் தான் 0ன்னு ஆகிடும். சரியா, அதனால தான் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஏவோட டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், -1ன்னு தெரியும். சரியா, அதனால் அது என்னவாகும், ஏவோட டிட்டர்மெண்ட் -1. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி 0. ஆனால் அவங்க கான்ட்ரடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க. டிட்டர்மெண்ட் ஆஃப் பி 0னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ சிங்குலர் அண்ட் இட் இஸ் இன்வெர்ட்டபிள்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்துட்டு இட் இஸ் நாட் இன்வெர்ட்டபிள்னு அர்த்தம். சிங்குலர்னு வந்தால் நாட் இன்வெர்ட்டபிள் தானே வரும், நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதனால் இட் இஸ் இன்வெர்ட்டபிள்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது ராங். ஓகேவா, இப்போ 3 ஆப்ஷனுமே ராங் ஆனதுனால கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.